வணக்கம் ட்ரேடர் கோபால். தினம் ஒரு பார்வையில ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல கோல்ட பத்தி பார்த்துட்டு வராங்க. அந்த வகையில நீங்க பார்த்துட்டு இருக்க சார்ட் கோல்டு சார்ட் தாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து எஜுகேஷன் பர்பஸ்க்கு மட்டும்தாங்க. ஸோ இப்போ எஸ்டர்டே மார்க்கெட் கோல்டுல என்ன நடந்திருக்கு, ஸோ இன்னைக்கு என்ன நடக்கலாங்கிறத பத்தி பார்ப்போம். ஸோ நம்ம ரெகுலரா வீடியோல வந்து எஸ்டர்டே மார்க்கெட்ல என்ன நடந்திருக்கு, ஸோ இன்னைக்கு என்ன நடந்திருக்குங்கிறத நம்ம சார்ட்ல பேசிக்கா டெக்னிக்கலா பார்த்துட்டு வரோங்க. ஸோ எஸ்டர்டே மார்க்கெட்ல என்ன நடந்திருக்குன்னா, மார்க்கெட் ஓப்பன் பாருங்க. அதுக்கு த்ரீ டேஸா நமக்கு வந்து ஒரு ரெட் கேண்டில் ஃபார்மேஷன்ல லோயர் லோ வச்சுட்டு வந்த கேண்டில என்ன பண்ணியிருக்காங்க, எஸ்டர்டே மார்க்கெட் கேண்டில்ல வந்து அந்த கேண்டிலுடைய ஓப்பனுக்கு ஈக்குவலா ஓப்பன் பண்ணி அந்த கேண்டில் ஹையை கட் பண்ணி ஸோ அந்த க்ளோஸுக்கு மேல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஒரு நல்ல ஒரு எஸ்டர்டே கிட்டத்தட்ட கோல்டுல ஒரு நல்ல ஒரு கேண்டிலா வந்திருக்குங்க. சரிங்களா? ஸோ அந்த வகையில இன்னைக்கு மார்க்கெட் என்ன பண்றாங்கனாக்கி, ஃபர்ஸ்ட் அந்த கிரீன் கேண்டிலுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ற மாரி ஓகே அந்த கரெக்ட்டா ஈக்குவலா ஓப்பன் பண்ணி ஒரு 50% வரைக்கும் கீழ வரதுக்கு ட்ரை பண்ணலாங்க. வந்துட்டு கூட மேல போகலாம். அப்போ லோயர் லோ ஃபார்மேஷன் வராம மார்க்கெட் வந்து அந்த ஈக்குவல் லோ வச்சுட்டு மேல போச்சுன்னா மேல போயிரும். அப்படி இ இல்லாம மார்க்கெட் லோயர் லோ ஃபார்மேஷன் வந்துச்சுன்னா, ஃபர்தரா மறுபடியும் மார்க்கெட்ட கீழ ஓப்பன் வரைக்கும் வரதுக்கு ட்ரை பண்ணலாங்க. சரிங்களா? ஏற்கனவே நமக்கு லாஸ்ட் வீக்ல கேண்டில் வந்து கிரீனா இருந்துச்சுங்க. ஸோ அந்த கிரீன் கேண்டிலுக்கு இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் கீழ வரைக்கும் வந்துட்டு, இப்போ வந்து மேல மரமா போறதுக்கு ட்ரை பண்றோம். ஸோ அது என்ன நடக்குங்கிறத பார்ப்போங்க. அதுவும் இல்லாம இந்த மாரி நமக்கு வந்து கன்டினியூவா ஒரு 3 கேண்டில் கிடைச்சுச்சுன்னா, ஒ என்ன பேட்டர்னாலும் 3 கேண்டில் கிடைச்சுச்சுன்னா, அடுத்து நமக்கு வந்து ஃபுல் பேக் மேல மரம் போறதுல நமக்கு வந்து கன்டினியூவா நமக்கு வந்து அத பிரேக் அவுட் பண்றதுக்கு வித்தின் 2 கேண்டில்ல 3 கேண்டில்ல பிரேக் அவுட் பண்ணா, அது பிரேக் அவுட் ஆக வாய்ப்பு இருக்குங்க. அப்படி இல்லாம இத ஃபெயிலியர் பண்ணாங்க 3 கேண்டிலுக்கு மேல அந்த இடத்துல 3 டேஸ் இதுல வந்து ஃபெயிலியர் பண்ணுச்சுன்னா, மறுபடியும் நமக்கு லோவுக்கு போயிருவாங்க. ஸோ அதனால இன்னைக்கு நமக்கு வந்து ஃப்ரைடே வீக்லி வந்து லாஸ்ட் கேண்டில் இன்னைக்கு இதில கிடைக்குங்க. ஸோ அதனால இத பிரேக் அவுட் பண்ணா கூட மார்க்கெட் வந்து ட்ரை பண்ணலாங்க. ஸோ நம்ம ஏதாவது ஒரு செக்ஷன்ல கூட மார்க்கெட் வந்து இந்த ஹைய வந்து பிரேக் அவுட் பண்ண கூட ட்ரை பண்ணலாம். நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டிலா கூட மார்க்கெட் இதுல மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஹாப் எப்படி இருக்குன்னு பார்ப்போங்க. அத பொறுத்ததுக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து என்ன மாரி கேண்டில் ஃபார்ம் பண்றதுன்னு பார்ப்போம். இப்போதைக்கு மார்க்கெட் வந்து ஒரு 50% கீழ ஃபுல் பேக் வந்துட்டு மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. அந்த 50% கீழ எப்படி வருதுங்கிறத நம்ம லோயர் டைம் ஃப்ரேம்ல தான் கன்ஃபார்ம் பண்ணணும். அத பார்த்துருவோங்க வாங்க. ஸோ 1 ஹவர்ல இப்ப பார்ப்போங்க. பாருங்க மார்க்கெட்ல என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத தெளிவா பார்த்துடுங்க. ஸோ ரொம்பவே நமக்கு தேவைப்படும். அதுதான் நமக்கு வந்து மார்க்கெட்ல வந்து இன்ட்ராடே பண்றவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். 1 ஹவர்ல என்ன மாரி ட்ரெண்ட்ல இருக்காங்கன்னு சொல்லி இங்க பாருங்க மார்க்கெட்ல. ஸோ மார்க்கெட்ல என்ன பண்ணாங்க, ஒரு அப் ட்ரெண்ட்ல போயிட்டு இருந்த மார்க்கெட்ட டவுன் ட்ரெண்டுக்கு திருப்பி கொண்டு வந்தாங்க. இந்த இடத்துல வந்து பாருங்க ஒரு ஒரு விக் வச்சு மார்க்கெட் ஃபால் ஆச்சுங்க. திரும்ப அதே ஒரு ட்ரெண்ட 2ம் கனெக்ட் பண்ணியிருக்கும். ஸோ மறுபடியும் என்ன பண்ணியிருக்காங்க, இங்கேருந்து இவ்வளோ தூரம் ஃபால் பண்ணியிருக்காங்க. 2வது டச் பண்றப்ப இங்கேருந்து என்ன பண்ணியிருக்காங்கனாக்கி நல்ல ஒரு ஃபால் கிடைச்சிருக்குங்க. சரிங்களா? 3வது வாட்டி இந்த இடத்துல வந்து பட்டுச்சுன்னா, நமக்கு வந்து ஒரு சின்னதா ஒரு ஃபால் எதிர்பார்க்கலாங்க. சரி, கண்டிப்பா இந்த லோ வரைக்கும் வருங்கிற மாரி எதிர்பார்க்கலாம். ஸோ அது இன்னைக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். இல்லனாக்கி மார்க்கெட் வந்து இந்த லோவ எடுக்க முடியாம மார்க்கெட் வந்து இங்கேயே இந்த இடத்திலேயே 110ங்கிற வேல்யூஸ்ல 4110ங்கிற ஒரு வேல்யூஸ்ல மார்க்கெட் வந்து அ மேல திருப்பி போச்சுன்னா, நமக்கு வந்து ட்ரெண்ட் லைன உடைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குங்க. அப்படி ட்ரெண்ட் லைன உடைச்சு மார்க்கெட் மேல போச்சுன்னா, கண்டிப்பா இதுக்கு மேல மார்க்கெட் இன்னைக்கு டுடே வந்து போறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. இந்த ட்ரெண்ட் லைன மார்க்கெட் 1 ஹவர்ல பிரேக் அவுட் பண்ணி மேல போச்சுன்னா, இன்கேஸ் இந்த ஒரு ட்ரெண்ட் லைன் மேல பிரேக் அவுட் ஆகும்போது, மார்க்கெட்டோடைய மேஜர் சப்போர்ட் வந்து 4140ங்கிற ஒரு வேல்யூ வருதுங்க. ஸோ இதுதான் இப்போதைக்கு மார்க்கெட்டுக்கு ரெசிஸ்டன்ஸ்ங்க. 4140ங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ்ங்க. அத மார்க்கெட் பிரேக் பண்ணிச்சுன்னா, நமக்கு மார்க்கெட்ல அப் சைட்ல மொமெண்டம் எதிர்பார்க்கலாங்க. அங்க போக முடியாம இந்த 4110ங்கிற ஒரு வேல்யூவ வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணிச்சுன்னா, மார்க்கெட் டவுன் சைட் போறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அப்போ இந்த 2மே மெயின் ரோல் பண்றாங்க. இந்த 2 மெயின் ரோலையும் நம்ம ரொம்ப கவனமா பார்த்துக்கணும். சரிங்களாங்க? இன்னைக்கு இன்ட்ராடே பண்றவங்களுக்கு இந்த 2 ரெசிஸ்டன்ஸும் இது வந்து ரெசிஸ்டன்ஸ் இது சப்போர்ட்டுங்க. கண்டிப்பா இந்த வேல்யூஸ் வந்து ரொம்ப முக்கியமான கீ வேல்யூஸா இருக்குங்க. சரிங்களா? அந்த 2 வேல்யூ நோட் பண்ணிடுங்க. அப்புறம் 5 மினிட்ஸ்ல நம்ம என்ன பண்ணலாங்கிறத லைட்டா பார்த்துருவோங்க. ஒரு நிமிஷங்க. 5 மினிட்ஸ்ல பாருங்க. 5 மினிட்ஸ்ல மார்க்கெட் என்ன பண்றாங்கனாக்கி ஒரே இடத்துல போய் அந்த பாருங்க, நம்ம எதிர்பார்த்து சொன்னோம் பார்த்தீங்களா? ஸோ கரெக்ட்டா அந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து மேல ஃபார்ம் பண்றாங்க. கீழ வந்து பாருங்க ஒரு டிமாண்ட் வந்து ஃபார்ம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த அந்த டிமாண்ட வந்து மார்க்கெட் வந்து என்ன பண்ணி ரெஸ்பான்ஸ் பண்ண போறாங்கங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இப்போ நம்ம ஏசியன் மார்க்கெட் இனி இப்போ ஓப்பன் ஆகும். ஏசியன் மார்க்கெட் ஓப்பன் ஆகுறப்போ ஃபைனான்சியல் ஃபண்ட் ஃப்ளோ நமக்கு வந்து மார்க்கெட்ல நல்லாவே இருந்தா, இன்னைக்கு பாருங்க மார்க்கெட் இன்னைக்கு இந்த மாரி தான் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல பாருங்க 3 டைம் வந்து மார்க்கெட் வந்து ஒரு ரிஜெக்ஷன் விக்க்கு காமிச்சிருக்காங்க. இப்போ இப்படி ஒரு ட்ரெண்ட் லைனா மார்க்கெட் போனதுக்கு அப்புறமா, எப்படிலாம் அந்த ஒரு ட்ரெண்டா 5 மினிட்ஸ்ல போயிருக்காங்க பாருங்க. இந்த மாரி போய்க்கிட்டு திரும்ப மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து நமக்கு வந்து இந்த லோவ எடுத்த காரணத்தினால திரும்ப வந்து மார்க்கெட் மேல போக முடியல. இப்போ நம்மளுடைய டுடே இன்னைக்கு வந்து நமக்கு 10/7/2026 இந்த இடத்துல மார்க்கெட் ஃபார்ம் பண்ண இப்போ இன்னைக்கு ஓப்பன் பண்ண இடத்துல இருந்து மார்க்கெட் இந்த மாரி லோயர் லோ ஃபார்மேஷன்ல வந்துட்டு இருக்காங்க. லோ ஃபார்மேஷன் வரப்போ ஒரு முக்கியமான லோ இந்த பாருங்க. இது வந்து எஸ்டர்டே நமக்கு வந்து ஒரு முக்கியமான லெவல்ஸா இருந்ததுங்க. இந்த ஹையும் இந்த லோவும். ஸோ அப்போ இது வந்து நமக்கு மார்க்கெட்ல பிரேக் ஆச்சுன்னா, இன்னைக்கு மார்க்கெட்ல இது பிரேக் ஆச்சுன்னா,
இந்த இடத்த பிரேக் பண்றப்போ நமக்கு மேஜரா வந்து நம்ம எதிர்பார்த்தா 1 ஹவர்ல இந்த லோ இருக்கு பார்த்தீங்களா? 110ங்கிற ஒரு லோ இருக்கு பார்த்தீங்களா? இந்த ரெசிஸ்டன்ஸ் அத மார்க்கெட் பிரேக் பண்ணிச்சுன்னா, ஃபர்தரா மார்க்கெட் வந்து கீழ வந்துருவாங்க. ஸோ 110 நம்ம பிரேக் அவுட் பண்றப்போ நமக்கு அடுத்த சப்போர்ட் வந்து நமக்கு வந்து 92ங்கிற இடத்துல இருக்குங்க. ஸோ 92 மார்க்கெட் பிரேக் பண்ணிச்சுன்னா, நமக்கு வந்து மார்க்கெட் வந்து கீழ போயிருங்க. அப்போ மார்க்கெட் வந்து நமக்கு ப்ராபபிலிட்டிங்கிறது வந்து நமக்கு இங்க இருந்து ஒரு பவுன்ஸ் ஆகுங்கிறத எதிர்பார்க்கலாங்க. சரிங்களா? இங்கருந்து பவுன்ஸ் ஆகணும். அப்படி இங்கருந்து பவுன்ஸ் ஆகணும்னா 92லேருந்து பவுன்ஸ் ஆகணுங்க. அந்த 2 இடம் தான் நமக்கு வந்து மார்க்கெட்ல இன்ட்ராடேக்கு அப் சைடுக்கான பவுன்ஸுங்க. சரிங்களா? மேல வந்து மார்க்கெட் வந்து 37 வந்து ஏற்கனவே 3 டைம்ஸ் வந்து இது பண்ணியிருக்காங்க. இன்னொரு டைம் கூட மார்க்கெட் வந்து இத வந்து வால்யூமோட இந்த ட்ரெண்ட் லைன்ல போய் படலாங்க. அப்ப 140ங்கிற ஒரு வேல்யூஸ மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ண இருந்தா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வால்யூமோட ஒரு ஹையர் ஹை ஃபார்மேஷன் தேவைங்க. சரிங்களா? அப்ப நீங்க ஒரு இன்ட்ராடே பண்றவங்களா இருக்கிறப்போ என்ன பண்ணலாம்னாக்கி, இந்த 140ங்கிற ஒரு ரேஞ்சுல மார்க்கெட் ரிவர்சல் மாரி ஏதாச்சு நல்ல கேண்டில் வந்துட்டு இருக்கப்போ ஒரு ரெட் கேண்டில பார்த்தா, ஒரு ஸ்பின்னிங் டாப் கேண்டிலோ, ஒரு ஷூட்டிங் ஸ்டார் கேண்டிலோ அந்த மாரி பார்த்தா இங்கருந்து கண்டிப்பா ஒரு சின்னதா ஒரு டவுன் சைடு என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணலாங்க. இந்த 110ங்கிற இடத்துல மார்க்கெட் இப்ப வந்துட்டு இருக்காங்க. 110ங்கிற இடத்துல வந்து மார்க்கெட் வந்து இதே ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் கிடைச்சாலோ, இல்லன்னா ஒரு மார்க்கெட் இங்க வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஹையர் ஹை அட்லீஸ்ட் ஒரு 1 மினிட் சார்ட்ல இங்க வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஹையர் ஹை போனாலோ, அந்த லோ ஃபார்ம் பண்ணி நீங்க வந்து இங்க இருந்து ஒரு கால் என்ட்ரி எடுக்கலாங்க. சரிங்களா? இந்த இடத்த ரெஸ்பான்ஸ் பண்ணி மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணாம பவுன்ஸ் ஆகாம இங்க இருந்து மார்க்கெட் கீழ ஃபால் ஆச்சுன்னா, நீங்க 92ங்கிற ஒரு வேல்யூஸ்ல தான் நீங்க வந்து கண்டிப்பா வந்து என்ன பண்ணணும்? பையிங் ஃபோக்கஸ் பண்ணணுங்க. அப்போ உங்களுக்கு இன்னைக்கு இந்த ஃப்ரைடே முக்கியமான வேல்யூஸ்லாம் நோட் பண்ணிடுங்க. நமக்கு வந்து கீழ இருக்க சப்போர்ட் வந்து நமக்கு 4110ங்கிறது நமக்கு ஒரு சப்போர்ட்டுங்க. அடுத்த கீழ இருக்க மேஜர் சப்போர்ட் வந்து நமக்கு வந்து 4092ங்க. சரிங்களா? அந்த 2 சப்போர்ட்டே மார்க்கெட்ல வந்து இன்னைக்கு வந்து கீழ ரொம்ப முக்கியமான சப்போர்ட்டா இருக்குங்க. சரிங்களா? அந்த 2 இது வந்து நமக்கு S1 இது வந்து S2ங்க. இந்த 2 சப்போர்ட்டும் வந்து ரொம்ப முக்கியமான சப்போர்ட்டுங்க. அதுக்கப்புறம் மேல பார்த்துட்டு அங்க பாருங்க ஏற்கனவே 37ல 2 டைம் வந்திருக்காங்க. நீங்க வந்து என்ன பண்ணுங்கனாக்கி, மார்க்கெட் இப்ப இன்னைக்கு இன்ட்ராடேல என்ன பண்ணியிருக்காங்க 30ங்கிற ஒரு வேல்யூல வந்து மார்க்கெட் வந்து பட்டு கீழ வந்திருக்காங்க. மல்டிபிள் டைம் இந்த பாருங்க. இத வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு மீட்டிங் பாயிண்ட் ஆக்கி லோயர் டைம் ஃப்ரேம்ல ஒரு மீட்டிங் பாயிண்ட் மாரி ஆக்கியிருக்காங்க. இப்போதைக்கு இந்த அ 4128ங்கிறது வந்து இன்ட்ராடேக்கு வந்து அவங்களுக்கு செட்டான ஒரு பாயிண்டா வச்சிருக்காங்க. இத பிரேக் அவுட் பண்ணா மார்க்கெட் என்ன பண்ணுவாங்கனாக்கா, இதுக்கு மேல டிராவல் ஆகும் பட்சத்தில மார்க்கெட் வந்து கண்டிப்பா வந்து 140 வரைக்கும் போறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. சரிங்களா? அப்போ மேல வந்து 128ம் 4140ங்கிற ஒரு ரேஞ்சுக்குள்ள போறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. மார்க்கெட் வந்து நமக்கு இன்னைக்கு ஏதாவது ஒரு செக்ஷன்ல வந்து மார்க்கெட் வந்து 4140க்கு மேல நியூயார்க் செக்ஷனுக்கு மேல மார்க்கெட் மேல போயிட்டுனா கண்டிப்பா மார்க்கெட்ல புல்லிஷ் பயாஸ் போயிருங்க. அப்ப நீங்க வந்து பாருங்க நமக்கு 6:30 ஈவினிங் 6:30க்கு முன்னாடி மார்க்கெட் 4140க்கு மேல மார்க்கெட் 1 ஹவர் கேண்டில் ஏதாவது க்ளோஸ் கிடைச்சுச்சுன்னா கண்டிப்பா மார்க்கெட் புல்லிஷ் பயாஸா போயிருவாங்க. மேக்ஸிமம் இன்னைக்கு வந்து அவங்க 200 ரீச் பண்றதுக்கு கூட ட்ரை பண்ணலாங்க. ஏன்னா 200 ரீச் பண்ணாமலே மார்க்கெட் வந்து கீழ வந்தாங்க. அதனால 4200ங்கிற ரேஞ்சுக்குள்ள போறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இப்போதைக்கு மார்க்கெட்ல 4100ங்கிறது நமக்கு வந்து மார்க்கெட்ல என்ன பண்றாங்கனாக்கி 4100 வந்து நம்ம வந்து ஒரு சப்போர்ட்டா இருக்கணுமா, ரெசிஸ்டன்ஸா இருக்கணுமா ஒரு 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 கன்ஃப்யூஷன்லயே இருக்கிறாங்க. அத வந்து இப்போ என்ன பண்றாங்கனாக்கி இன்னைக்கு டுடே பார்க்கிறப்போ மார்க்கெட்ல அது வந்து ஒரு சப்போர்ட்டா மாறுற மாரி தெரியுதுங்க. கீழ நமக்கு 4000 வந்து நமக்கு என்னடா இருந்துச்சுனாக்கி நமக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டா இருக்குங்க. அந்த 4100ங்கிறது வந்து நமக்கு வந்து சப்போர்ட்டா ஃபார்ம் பண்ணணுமா, ரெசிஸ்டன்ஸா ஃபார்ம் பண்ணணுமாங்கிற ஒரு கன்ஃப்யூஷன்லயே இருந்துட்டு இருந்தாங்க. இப்போ வரைக்கும் மார்க்கெட்ல அது வந்து என்ன காமிக்குதுனாக்கி நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாவே காமிச்சிட்டு இருக்காங்க. சரிங்களா? அப்ப 4100 சப்போர்ட்டா இருக்கிறப்ப நமக்கு வந்து 4200 தான் நமக்கு ரெசிஸ்டன்ஸ்ங்க. சரிங்களா? அப்ப நம்ம ஒரு சப்போர்ட்லருந்து மார்க்கெட் போச்சுன்னா, கண்டிப்பா ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போறதுக்கான ப்ராபபிலிட்டி பார்ப்பாங்க. அந்த சப்போர்ட்ட கீழ உடைச்சுச்சுன்னா, கீழ இது வரைக்கும் போறதுக்கு பார்ப்பாங்க. சரிங்களா? இந்த 2 விஷயம் தான் மார்க்கெட்ல நடக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, மார்க்கெட் சப்போர்ட்டுக்கும், ரெசிஸ்டன்ஸ்க்கும் தான் மாத்தி மாத்தி டிராவல் பண்ணுவாங்க. அந்த டிராவல் பண்ற விதம் வந்து நமக்கு என்ன மாரி ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் பண்றாங்க, எப்படிலாம் போறாங்கங்கிறத வந்து நம்ம ஒவ்வொரு டைம் ஃப்ரேம்ல நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்துக்கலாங்க. இப்போ இந்த வீடியோல நம்ம வந்து கிளியரா ஒரு டெக்னிக்கல பார்த்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னாக்கி, சார்ட்ட பேஸ் பண்ணி மார்க்கெட்ல எஸ்டர்டே என்ன நடந்திருக்குங்க, இன்னைக்கு என்ன நடக்கலாங்கிறத நம்ம சொல்லியிருக்கோங்க. இந்த வேல்யூஸ் வந்து அந்த 4 வேல்யூஸையும் நோட் பண்ணிடுங்க. அப் சைட்ல 2 வேல்யூஸ், கீழ 2 வேல்யூஸ்ங்க. இந்த 2 வேல்யூஸும் மார்க்கெட்ல இன்னைக்கு நீங்க இன்ட்ராடே பண்றவங்களுக்கு ரொம்பவே முக்கியமான வேல்யூஸா இருக்கும். இந்த 2 வேல்யூஸ்லருந்து மார்க்கெட் ஏதாவது ஒரு ரிவர்சல் ஃபார்மேஷன் கிடைச்சுன்னா, கண்டிப்பா நம்ம வந்து ஒரு என்ட்ரி செட்டப்பா அத மாத்தி நம்ம ப்ராஃபிட்டான ஒரு ட்ரேடா மாத்திக்கலாம். சரிங்களாங்க? பொறுமையா வெயிட் பண்ணி என்ட்ரி செட்டப் கிடைக்கிற வரைக்கும் பொறுமையா வெயிட் பண்ணி நம்ம என்ட்ரி எடுப்போங்க. இன்னைக்கு வீக்கெண்ட் டே வேற ஃப்ரைடே. இன்னைக்கு இந்த ஹேப்பி ஃப்ரைடேயா நம்ம வந்து என்ட்ரி செட்டப்பா மாத்திப்போம். இந்த வீடியோவ இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்ட நம்ம நண்பர்கள் அனைவருக்கும் நன்றிங்க. இந்த வீடியோ நம்ம பேசின விஷயங்கள் உங்களுக்கு புடிச்சிருந்தா, உங்களுக்கு உங்களுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாரி நீங்க ஃபீல் பண்ணா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இத ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் இந்த இது யூஸ்ஃபுல்லா இருக்கட்டுங்க. மீண்டும் நம்ம வந்து நெக்ஸ்ட் ஒரு வீடியோல வந்து நம்ம வந்து ம ம நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து வீடியோல வந்து கண்டிப்பா இந்த மாரி ஒரு வீடியோ போடுவோங்க. சரிங்களா?